ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது மாங்காய் சீசன், அதனால் ஒரு நாள் மாங்காய் சாதம் செஞ்சு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு டம்ளர் அரிசி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து ஆற வச்சுட்டேங்க ஒரு பிளேட்டில். இப்போ மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த மாங்காய் வந்து ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க, ஒரு பீஸு தனியாக கட் பண்ணி எடுத்து அதை துருவியில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குதுல்ல, அதில் வந்து நம்ம வந்து துருவி எடுத்துடணும். ரொம்ப சின்ன ஓட்டையில் துருவக்கூடாது, அது ரொம்ப இதாகி போயிடும், தூளாகிடும். இது பாரு, இந்த பெரிய சைஸாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு கப் அளவு சீவி வச்சுட்டேன். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா வந்து கீறி அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். அந்த விதை இருந்தால் அந்த சாதத்தில் நல்லா இருக்காது, அதனால் விதையை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிடலாம். சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வந்து ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இது வந்து நல்லா செவக்க வறுக்கணுங்க. அது செவக்க வறுந்ததும் வறுத்த நடக்கடலை இருக்குதுல்ல, அதை வந்து நல்லா ஒரு 50 கிராம் அளவு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு அது கூடவே நல்லா சேர்த்து செவக்க வறுத்துடலாம். கூட இப்போ வந்து அது நல்லா வறுத்ததும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துட்டேங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும் சாதம், அதுக்காக. இப்போது விதை நீக்கின பச்சை மிளகாயும் வரமிளகா 2 சேர்த்து கருவேப்பிலை கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு துருவி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு இப்போ வந்து ரொம்ப சிம்மில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் நல்லா போகணும். அது போதுனாவே வந்து மாங்காய் நமக்கு வந்து நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். எடுத்து பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ வந்து ஆற வச்சுருக்கிறவங்கள சாதம் அதை வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது லஞ்சுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட சீக்கிரமாக மாங்காய் இருந்தால் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினா மாங்காய் சாதம் ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.